கடலக்காயெல்லாம் காய போட்டுங்க பச்சை காயாக இருக்கையில் விலைக்கு வாங்கினோமுங்க. அது வந்து 150 கிலோ இருந்துச்சுங்க பச்சையில். காய போட்டு எவ்வளோ எடை இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நல்லா காய போட்ட பிறகு எடை பார்க்கலாம் அப்படின்னு போட்டோமுங்க. 3 போய் 150 கிலோ இருந்த காய் வந்து 40 கிலோ குறைஞ்சிருச்சுங்க. பச்சைக்காய் வந்து காய போட்டது 40 கிலோ குறைஞ்சிருச்சுங்க. 110 கிலோ தான் இருந்துச்சுங்க. அப்போ காய்ச்சலில் வந்து எவ்வளோ எடை குறையுது, பச்சைக்காய்க்கு காஞ்ச காய்க்கு எவ்வளோ வித்தியாசம்னு தெரிஞ்சுதுங்க. கடலக்காயை உடச்சிட்டு வந்தாச்சுங்க. நெடக்கலமுத்து காய போட்டாச்சுங்க. இது வந்து மிஷினில் அப்படியே இந்த மிளகாய் பச்சைக்காய் எல்லாம் கலக்கி பச்சை முத்து எல்லாம் கலக்கி கொடுத்துருவாங்க. 3 பிரிவாக பிரித்து கொடுத்துருவாங்க. நல்ல முத்து, பிஞ்சு முத்து, அப்புறம் அந்த மிளகாயின்னு சொல்லுவோங்க. அந்த உள்ள முத்து இருக்குங்க சிறுசாக. அது வந்து மிஷினில் படாதுங்க. அது வந்து அப்படியே காயாகவே இருக்குங்க. நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் உடச்சிக்கலாம். இது வந்து பிஞ்சு முத்துங்க. இதையும் சுத்தம் பண்ணணுங்க. இதுதான் மிளகாய்ங்க. அந்த மிஷினில் சிக்காமல் அப்படியே ஒத்த கொட்டை அதெல்லாம் வந்துடுங்க. இது வந்து நம்ம மிளகாயின்னு சொல்கிறது. இது எல்லாம் காய போட்டு சுத்தம் பண்ணோம்னா 3ஐயும் சேர்த்தி இது வந்து நல்ல முத்துங்க. இதில் நல்லா 3 பிரிவாக பிரித்து கொடுத்துருவாங்க மில்லுலிங்க. இதில் இந்த முத்துலேயுமே பாருங்கள் மிளகாயின்னு சொல்லுவோம். அந்த மிஷினுக்கு படாத காய் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பூரா பொறுக்கி சுத்தம் பண்ணி அக்காவை வர சொல்லியிருக்கிறேங்க. பக்கத்து வீட்டு அக்காவை வர்றோம்னாங்க. இன்னும் வரலிங்க. வந்த அக்கா வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. சுத்தம் பண்ண பிறகு நல்லா காய போட்டு, ரொம்பவும் காய போடக்கூடாதுங்க, காய போடாமல் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப காய போட்டோம்னா பூரா புண்ணாக்க போயிடும். காய போடாது இருந்தோம்னா பூரா வந்து எண்ணெய் ஆகாது, அது மிஷினில் இதாகாதுங்க. நல்லா செவக்க காயணும். கரெக்டான பக்குவத்தில் காய வச்சு ஆட்டினோம்னா நல்ல மணமான சுத்தமான கடலெண்ணெய் தயாராகிருங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் கெடாதுங்க. நல்ல முத்தை காய வச்சு ஆட்டிட்டோம்னா எவ்வளவு நாள் ஆனாலும் கெடாதுங்க, அப்படியே இருக்குங்க.